திரு ரவீந்திரன் துரைசாமி, திமுக தாவேகா அப்படின்னு பொசிஷன் பண்ணணுன்றதான் திரு விஜயோடைய இலக்கு. கரூர் துயர சம்பவம் தொடர்பான நிகழ்வுல திமுகவுக்கு எதிராக இதை திசை திருப்பும் முயற்சியில 60% அளவுக்கு தாவேகாவுக்கு வெற்றி கிடைத்திருக்கிறது அப்படின்னு திரு ஐயநாதன் சொல்றாருன்னா, பொலிட்டிக்கலா அந்த பொசிஷனை நோக்கி தாவேகா நகர்றதுல அவங்களுக்கு ஓரளவுக்கு கிரிப் கிடைச்சிருச்சு அப்படின்னு தானே நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. பொசிஷனுங்கிறது எம்டி, ரியாலிட்டி தான் உண்மை. கமலஹாசன் டிவி பெட்டியை உடைச்சி திமுகவுக்கும் அண்ணா திமுகவுக்கும் நான் தான் மாற்றுன்னு பொசிஷன் பண்ணார். எல்லாருக்குமே தெரியும். நானே டிவி பெட்டியை உடைச்சி திமுக அண்ணா திமுக மாற்றினதும் அவரை பாராட்டினேன். என் ஃப்ரெண்டு ஒருத்தர் தான் பாராட்டினேன். நான் வாக்களிக்கல, அவர் வாக்களிச்சிருப்பார் அந்த ஃப்ரெண்டு. பட் என்ன ரிசல்ட் வந்தது? தினகரன் 5.5% எடுத்தார், சீமான் 3.8% எடுத்தார், பொசிஷன் பண்ணவர் 3.7 தான் எடுத்தார். ஸோ பொசிஷனிங்கிறது ரிசல்ட்டாக வர வேண்டிய அவசியம் இல்லை. பட் பொசிஷன் பண்ணுறது ஒரு திறமை தான். உங்களை பொசிஷன் பண்ணும்போதே பெருசாக பொசிஷன் பண்ணோம், அது அந்த வகையில் அது தவறில்லை. ஆனால் வாக் த டாக்குங்கிற மாதிரி பொசிஷனுக்கு தக்கன நீங்கள் நிற்கணும். அந்த பொசிஷன் நீங்கள் இன்னைக்கு கரெக்டுன்னு சொன்னால் இந்த அறிக்கையில் நீங்கள் விட்டுருக்கணும். நிர்மலா சீதாராமன் ஓட நடவடிக்கைகளும் அவங்க பேச்சும், நான் மோடிட்டு நிற்கிறேன், என்னோட கருத்தை நான் சொல்கிறேங்கிறதுல முழுக்க திமுக கழகத்துக்கு ஆதரவாக, கவர்மெண்ட்டுக்கு எதிராக எதுவும் சொல்லிடாண்டாம். அவங்கள்ட்ட 22 MP இருக்கு, நமக்கு நேஷனல் பிரசிடென்ட் போட முடியல, பிரச்சனைகள் இருக்கு, திமுகவுக்கு எதிராக எதுவும் பண்ணாண்டான்னு மந்திரி சபையில் 7வது இடத்துல இருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமன் மோடி சொல்றாரு, நான் சொல்றேங்கிறத அவங்க சொல்றாங்க. விஜய்க்கு அந்த பொசிஷனில் இருக்கும்னா அவர் இன்னைக்கு சொல்லியிருக்கணும், மறைமுக கூட்டணி பாஜகவுக்கும் திமுகவுக்கும் மறைமுக கூட்டணி, நிர்மலா சீதாராமன் இந்த இடத்துல திமுகவுக்கு ஆதரவாக இருக்காங்கிற கருத்தை சொல்லியிருக்கணும். அது அவரால் சொல்ல முடியல. அப்போ அவருக்கு விட்டே ஒரு இது அண்ணாமலை லோக்கல் பொலிட்டிக்ஸு, செந்தில் பாலாஜி எதிர்ப்பு, தென் நயனார் நாகேந்திரன் அவர் அதிமுக கூட்டணிக்காக திமுக கழகத்துக்கு எதிரான ஒரு கருத்து. இதை தாண்டி இதெல்லாம் உதவி தானே சார் செய்யுது விஜய திமுகவுக்கு எதிராக பொசிஷன் பண்றதுக்கு. இதெல்லாம் டாப்பிங்ஸ் தானே. அதைத்தான் நான் விஜயே தன்னளவில் அதை சாத்தியப்படுத்திட்டாருன்னா சுத்தி இருக்கிற எல்லாரும் கை கொடுக்கறாங்கன்னா அது இன்னும் எளிது தானே திரு விஜய்க்கு. அதைத்தான் நான் சொல்றேன். கார்த்திகேயன் இது ராம்தாஸ் அதுவரை சொல்லுவாரு, தினகரங்க வந்துட்டாங்க, சசிகலா அம்மையார அவர் பார்த்துட்டாரு, இவர் பார்த்துட்டாருலாம் பிஜேபிக்குள்ள இருக்கும். ஆனா கடைசியா நடக்கிறது வேறையா இருக்கும். உங்கள்கிட்ட நாம அதை பேசியிருப்பேன், போன்லாம் நான் பேசியிருக்கிறேன். அதே மாதிரி இன்னைக்கு இந்த இடத்துக்குள்ள ஒன்னும் பயன் தராதுன்றீங்களா? அந்த விஜயோட இந்த முயற்சி பயன் தராதுன்றீங்க? பாஜகவே மோடி ஒரு கருத்துல இருக்கிறாரு, அமித்ஷா இன்னொரு கருத்துல இருக்காங்க தான் நான் சொல்ல வர்றேன். மோடியோட கருத்தை நிர்மலா சீதாராமன் சொல்லிட்டு போறாங்க. அந்த ரகசிய கூட்டணிங்கிறது பாஜக திமுக நோக்கி இருக்கிறாங்க. டெல்லி பாஜக ஒரு தரப்பு, திமுக நோக்கி இருக்கிறாங்க. அது மெட்டீரியல் பொலிட்டிக்ஸ்ல சரியும் கூட. 240 இருக்குது, நேஷனல் பிரசிடென்ட் போட முடியல. இங்க நம்ம எதிரியான காங்கிரஸ் ஸ்டாலின் மிகப்பெரிய உயரத்தில் இருக்கிறாரு, அவரால் காங்கிரஸ் கூட்டணியா 40 தனியா 10 எடுக்கும் போது ஒரு மெட்டீரியல் பொலிட்டிக்ஸ்ல மோடிக்கு ஸ்டாண்ட் கரெக்ட் தான். அந்த ஸ்டாண்டும் இதுல இருக்குது. ஆனா இங்க ஒரு பாராபர எம்பிக்கள் குழு என்ன பேசுறாங்க? அவங்க தமிழ்நாடு அரசு நோக்கி நிறைய கேள்விகள் கேட்கிறாங்க. எங்களை மாவட்ட ஆட்சியரும் எஸ்பியும் சந்திக்கல அப்படின்னு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. அது எல்லாமே திரு விஜய்க்கு சார்பாக அவங்க எடுக்கக்கூடிய நிலைப்பாடுகள் தானே. திமுகவுக்கு எதிராக எடுக்கிறாங்க. பாஜகவிலே 2 இது இருக்குன்னு சொல்றேன். சசிகலா மேட்டர்ல சாக்கடை ஜலம்னாலும் வீடு தீப்பற்றி எரியும் போது அணைச்சே தீரணும்னு மதிப்புக்குரிய துக்ளக் ஆசிரியர் குருமூர்த்தி சொன்னாரு. உங்ககிட்டே சொன்னேன், சசிகலா மோடிஜி இன்க்ளூசிவ் அலையன்ஸுக்குள்ள வர முடியாதுன்னு சொன்னேன். சோ இன்னைக்கும் பாஜகவுக்குள்ள 2 ஸ்கூல் ஆஃப் தாட் இருக்குது. நாம ஸ்டாலினை அனுசரிச்சு தான் போனோம். இப்ப நீங்க மோடி வெஸ்ட் பெங்கால் போனாருன்னா இன்ஃபிளேட்டர்ஸ் குண்டாராஜ்னு சொல்லுவாரு. ஏற்கனவே நடந்த ஆர்ஜேடி அவங்க கவர்மெண்ட மென்ஷன் பண்ணி ஜங்கல் ராஜ்னு பீகார்ல சொல்லுவாரு. இங்க வந்தாரு, ஒண்ணுமே திமுக அரசுக்கு எதிராக மோடி பேசலையே. அப்போ ஆல் இந்தியா கிளைமேட் ஸ்டாலினுக்கு எதிராக எதுவும் பண்ணாண்டாங்கிறது மோடி கிட்ட இருக்குது. கிரவுண்ட் லெவல்ல ஸ்டேட்ல பொலிட்டிக்ஸ் பண்ணக்கூடிய இதுல அண்ணாமலை, ஹேமா மாலினி, நயனா நாகேந்திரன் இவங்க கருத்தும் நிர்மலா சீதாராமன் கருத்தும் வேறுபாடா இருக்காங்கிறத ஒரு 10,000 ஒருத்தர் கூட பார்க்க மாட்டாங்க. ஆனா பல மூத்த பத்திரிகையாளர்கள் பேசுறேன் இல்ல, பல மூத்த பத்திரிகையாளர்கள் சமூக ஊடகங்கள்ல பேட்டிகள் கொடுக்கும் போது திரு விஜய் மீது கோபமே இல்ல, விஜய் தொண்டர்கள், உயிரிழந்த விஜய் தொண்டர்கள் குடும்பத்தினருக்கோ, மருத்துவமனையில் இருக்கக்கூடிய விஜய் தொண்டர்களின் குடும்பத்தினருக்கோ, விஜய் ரசிகர்களுக்கோ விஜய் மீது இந்த சம்பவத்திற்கு பிறகும் கோபமே இல்லை.
சொல்லப்போனா 99% விஜய் தொண்டர்கள் வந்து விஜய்க்கு ஆதரவான மனநிலையில தான் இருக்கிறாங்க. விஜய்னால ஒன்றும் தவறு நடந்துடல அப்படின்னு சொல்லும்போது, நீங்க இதை விஜயால மெட்டீரியலைஸே பண்ண முடியாது, பொசிஷனே இதை பண்ண முடியாது திமுகவுக்கு எதிராக அப்படின்னு எப்படி இதை ரூல்ட் அவுட் பண்ண முடியும்னு கேட்குறேன். இது கள்ளக்குறிச்சி சாராய சாவுக்கு விஜய் வந்தார். ஆன்லைன் ஓட்டர்ஸ் 50,000 பேர் இருக்காங்கன்னு சமூக வலைத்தளங்களில் பல அரசியல் விமர்சகர்கள் பலரும் பேசினாங்க. நான் சொன்னேன் போலரைசேஷன் தான் வரும். உங்க இதிலே சொல்லியிருப்பேன், 55% வாக்குக்கு மேல திராவிட முன்னேற்ற கழகம் எடுக்கும், 25% மேல பாமக எடுப்பாங்க. விஜய் மையமா வச்சு அங்க ஒரு ஓட்டு கூட நகராது. டாப் ஆஃப் தி ஆல் அங்க நோட்டாவுக்கு ஓட்டு குறைஞ்சு போச்சு. விக்கிரவாண்டியில 50,000 ஆன்லைன் மெம்பர்ஸ் எங்க போனாங்க? பலம் நிரூபிச்சாதாங்க மரியாதை. பலம் நிரூபிக்காதவர் தன் கையில வராத ஓட்டை டிரான்ஸ்பர் பண்ண முடியாது. அவர் எப்படி பலம் நிரூபிக்கிறாரு, என்ன ரூபத்தில் பலம் நிரூபிக்கிறாருங்கிறது 2026 மேல தெரியும். அது வரை எல்லாரும் சொல்றதும் கிளைம் தான், நான் சொல்றது கூட கிளைம் தான். ஆனா விக்கிரவாண்டியில அவர் கள்ளக்குறிச்சி சாராய சாவை பார்த்ததுக்கு எந்த எஃபர்ட்டும் இல்லைங்கிறது தெள்ள தெளிவா தெரிஞ்சது. ரிசல்ட்லேயே அது புரிஞ்சது. போலிங் கூடிச்சு, திமுகவுக்கு போலிங் கூடிச்சுங்கிறதும் தெரிவு. அதுல அவருக்கு 20% ஓட்டு இருக்குன்னு சொன்னதை நம்பி பேசின தலைவர் அதே ஈரோடு கிழக்குல விஜய் வெத்து வெட்டு செல்லாத நோட்டுன்னு பேசினார். குறுக்கிட்டீங்களா? இந்த விஜய்க்கு ஆதரவான ஒரு சூழலை உருவாக்குறதுல எடப்பாடி பழனிசாமியில இருந்துட்டு அண்ணாமலையில இருந்துட்டு பாஜக சார்பாக வந்த ஒவ்வொருத்தரும் அந்த மருத்துவமனையில் போயிட்டு அங்கே சிகிச்சை பெறவங்களை பார்க்க வேண்டியது, வெளியில் வந்துட்டு ஆட்சிக்கு எதிரான கருத்து சொல்ல வேண்டியது. அங்கே அவ்வளோ பேரை காப்பாற்றிருக்கிறாங்க. ஆனால் அதை பற்றி அவங்க எதுவுமே பேசலை. ஆனால் காவல்துறை ஃபெயிலியர் ஆகிப்பிடுச்சு, சரியாக கண்ட்ரோல் பண்ணலை, எல்லாம் இப்படியே தான் சொல்லி அவருக்கு சாதகமாக போடுறாங்க. அப்புறம் அதுக்கு எதிராக அதையும் தாண்டி என்டிஏனுடைய குழு, அதுக்கு என்ன சட்ட வேலிடிட்டி இருக்குன்னு தெரியல, அது வேற வந்துட்டு சொல்லுது. இதெல்லாம் சேர்த்து பலப்படுத்தினால தானே விஜயால வந்துட்டு சிஎம் சார் உங்களுக்கு பழி வாங்கணும்னா என்ன பழி வாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய தைரியம் வந்துச்சு. இன்னும் வீரியமா அரசியல் தொடரும் சொன்னது வேற, சொன்னதுக்கு எங்க இருந்து தைரியம் வந்துச்சு? ரெண்டு. இன்னொன்னு, மோடி வந்துட்டு இங்க வரும்போது தமிழக அரசுக்கு எதிராக சொல்லல அப்படின்னாரு, கடுமையான குற்றச்சாட்டு சொன்னாரு. வீதிக்கு வீதி இங்க வந்துட்டு போதைப் பொருள் விற்கப்படுகிறதுன்றது சொன்னார் YMCA நடந்த கூட்டத்தில். முக்கியமா நம்ம ஒண்ணு கருதணும், பாஜகவினுடைய ரேங்க் அண்ட் ஃபைல் இருந்துட்டு தலைமை வரைக்கும் எல்லாருக்குமே திராவிட முன்னேற்ற கழக அரசை வந்துட்டு தூக்கி எறியணும். அதற்கு என்னென்ன செய்ய முடியுமோ அதை செய்யக்கூடிய அனைவரோட அவங்க கை போக்குறாங்க. அதனால தான் கொள்கை எதிரின்னு சொன்ன விஜய் அவங்களுக்கு எதிரியா தெரியல. ஏன்னா அவரு திமுகவை எதிர்த்து செய்யறாரு, அது நமக்கு சாதகமானது அப்படின்னு நினைக்கிறாங்க.